ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். 21st கொஸ்டின், the center of buoyancy always. ஓகே, center of buoyancy வந்து it coincides with center of gravity coincides with centroid of the volume of the fluid displaced remains above the center of gravity remains below the center of gravity ன்னு கேட்குறாங்க. இது வந்து எந்த கண்டிஷன்னு கொடுக்கல, ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கல, ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஆர்குமெண்ட் சென்டர் ஆஃப் பயான்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் த சென்டர்ட் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். இது வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் படி போட்டிருக்காங்க. இப்போ இதுவே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா, இட் இஸ் த பாயிண்ட் வேர் டோட்டல் மாஸ் ஆஃப் த பாடி இஸ் அசியூம்டு டு ஆக்ட். ஸோ சென்டர் ஆஃப் பயான்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கோயின்சைட்ஸ் வித் த சென்ட்ராய்டு ஆஃப் த வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். இது வந்து இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். If the weight of the body immersed in a fluid exceeds the buoyant force, then the body will. ஓகே, வெயிட் வந்து அதில் அப்ளை ஆகிற பயாண்ட் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் முதல்ல ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வெயிட்டுங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். பயாண்ட் ஃபோர்ஸுங்கிறது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது அது என்ன ஆகும்னா சப்மர்ஜ் தான் ஆகும். அந்த பாடியை வந்து இட் வில் டென் டு மூவ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் இட் மே ஃபைனலி சிங்க் தான் ஆகும். ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னா பயாண்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் ஃப்ளோட் ஆகும். இது வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து சப்மர்ஜ் தான், ஐ மீன் சிங்க் ஆகி ஃபுல்லாகவே வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பயாண்ட் ஃபோர்ஸை விட அதிகமாக வெயிட் ஆக்ட் ஆகிறதுனால இட் டென்ஸ் டு மூவ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் இட் மே ஃபைனலி சிங்க் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஃபார் ஸ்மால் வேல்யூஸ் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ஹீல் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த. ஓகே, மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படிங்கிறது மெயினாக எதில் வரும் அப்படின்னு பார்த்தா ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து வரும். இப்போ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிள் கண்டிஷன்ஸில் எடுத்தோம் அப்படின்னா எம்ங்கிறது வந்து மேலே தான் இருக்கும். எப்பயுமே எதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் மேலே தான் இருக்கும், சென்டர் ஆஃப் பயான்சிக்கும் மேலே தான் இருக்கும். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த வேல்யூ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படிங்கிறது எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ இதில் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்முக்கும் ஜிக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட். இந்த எம்ங்கிறது மெட்டா சென்டர். ஸோ ஜிஎம் அப்படிங்கிறது தான் வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டு. ஸோ இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிஜி அண்ட் மெட்டாசென்டர். அதுதான் வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட். அவங்க வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. அது வந்து இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் மெட்டாசென்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஜிக்கும் எம்முக்கும் நடுவில் தான் இது வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் மெட்டாசென்டர் இஸ் த ரைட் ஆன்சர். Next question. A floating body is said to be in the state of stable equilibrium when metacentric height is 0, when the metacenter is above the CG, when the metacenter is below the CG, only when its center of gravity is below its center of buoyancy. ஓகே, அதே கண்டிஷன் தான் இவங்க ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேபிளாக இருக்கணும்னா இந்த ஃபிகர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், மேலே வந்து மெட்டா சென்டர் இருக்கும், கீழே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா மெட்டா சென்டர் இஸ் அபவ் த சிஜி, அப்போ தான் வந்து அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமே இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். த இன்க்ரீஸ் இந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட். ஓகே, அந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டுங்கிறது வந்து ஜிக்கும் எம்முக்கும் நடுவில் உள்ள ஹைட்டு தான் வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டுங்கிறத நம்ம பார்த்தோம். அது வந்து ஸ்டெபிலிட்டியும் கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சரையும் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும், பேசஞ்சரோட கம்ஃபர்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், லார்ஜர் த மெட்டாசென்ட்ரிக் ஹைட் கிரேட்டர் இட்ஸ் ஸ்டெபிலிட்டி. இப்போது அப்போனா என்ன அர்த்தம், மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அது ஏன் அப்படின்னா அது வந்து ஜிஎம்ங்கிறது மெட்டாசென்ட்ரிக் ஹைட், கரெக்டாக? மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இப்போ ஜிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஆசிலேஷனுங்கிறது கம்மியாகும்.
இப்போது டைம் வந்து கம்மியாக ஆகுது அப்படின்னா சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் நம்ம அந்த டெஸ்டினேஷனை வந்து ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமாக போகிறோன்னா என்ன அர்த்தம்? ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போனா அந்த பேசஞ்சர்ஸ்க்கு கம்ஃபர்ட்டுங்கிறது இருக்காது. ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அந்த கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம டைம் வந்து அதிகமாக இருந்தால் தான் கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். லார்ஜர் த டைம் பீரியட் மோர் வில் பி த கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சர். ஓகே, இது படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா ஜிஎம்மோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? டைமும் ஜிஎம்மும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டைம் ஆஃப் ஆசிலேஷன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் இன்க்ரீஸ் இன் த மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இன்க்ரீசஸ் த ஸ்டெபிலிட்டி, ஏன்னா ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதுவே கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சர்னு பார்த்தோம்னா இட் டிக்ரீசஸ் த கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சர், ஏன்னா அது ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 1 and 4 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கோ ஷிப்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கார்கோ ஷிப்ஸுங்கிறது அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டிங்கிறது அதிகமாக வேணும். அது வந்து ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல. அதனால் ஜிஎம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து அதிகமாக கொடுத்தா தான் நமக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கார்கோ ஷிப்ஸ்லலாம் ஜிஎம்மும் சரி ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கணும். இதுவே பேசஞ்சர் ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக போகணுன்னு தான் வந்து நினைப்பாங்க. ஸோ அதனால் ஜிஎம்மோட வேல்யூ வந்து லெஸ்ஸாக கொடுத்தாலே போதும். இதுலேருந்து நம்ம என்ன மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி அண்ட் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சர். இந்த கம்ஃபர்ட் ஆஃப் த பேசஞ்சர் வந்து பிக்சருக்குள்ளே வருது அப்படின்னா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டைம் ஆஃப் ஆசிலேஷனுங்கிறதுனால. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் இந்த கொஷனுக்கு. Next question. A rectangular block of 2 meter long, 1 meter wide and 1 meter deep floats in water. The depth of immersion is being 0.5 meter. If the water weighs 10 kilonewton per meter cube, then the weight of the block is. Okay. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா weight of the block வந்து கேட்டிருக்காங்க. வாட்டரோட வெயிட் வந்து 10 kilonewton per meter cubeன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிற டைமென்ஷன். இப்போ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.5 வந்து இம்மர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் பற்றி ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல்னா என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் த பாடி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டு பை த சம்மர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பாடி. அதான் வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பாடி. அதான் வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். அது இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெயிட் ஆஃப் த பாடி இஸ் ஈக்குவல் டு யூனிட் வெயிட் இன்ட்டு வால்யூம். அதான் வந்து வெயிட். யூனிட் வெயிட் வந்து 10. வால்யூமுங்கிறது என்ன எடுக்கணும் அப்படின்னா சப்மர்ஸ்டு பார்ட் மட்டும்தான் எடுக்கணும், ஃப்ரீயாக இருக்கிறது வந்து எடுக்கக்கூடாது. ஸோ 2 × 1 × 0.5. டெப்த்து வந்து 0.5 தான் எடுக்கணும், 1 எடுக்கக்கூடாது. சப்மர்ஸ் தான் என்ன இருக்கும் அது மட்டும்தான் எடுக்கணும். ஸோ 10 × 2 × 1 × 0.5 அப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 kilonewton அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி 10 kilonewton இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் வந்து அப்ளை பண்ணி நம்ம weight of the body வந்து calculate பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். The point in the immersed body through which the resultant pressure of the liquid may be taken to act is known as. அந்த பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியா, சென்டர் ஆஃப் பயான்சியா, சென்டர் ஆஃப் ப்ரெஷரா, மெட்டா சென்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த மெட்டா சென்டருங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாடியில் தான் வரும். இம்மர்ஸ்டு பாடியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் பயான்சி அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் தான் மெயினாக வரும். அதில் ரிசல்டன்ட் ப்ரெஷர் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷரில் தான் வந்து ஆக்ட் ஆகும். அதை வந்து சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். If a vessel containing liquid moves downward with a constant acceleration equal to g, then அந்த வெசல் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு பார்த்தா டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுது. டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது அதோட ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ. அந்த ஆக்சலரேஷன் வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிக்விடில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸுமே வந்து எப்படி இருக்கும்
அந்த லிக்விடோட ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. த ப்ரெஷர் த்ரூ அவுட் த லிக்விட் மாஸ் இஸ் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இருக்குமா, வேக்யூமாக இருக்குமா, அப்படி இல்லைன்னா வந்து ப்ரெஷர் வந்து இட் வில் பி கிரேட்டர், ப்ரெஷர் இந்த லிக்விட் மாஸ் இஸ் கிரேட்டர் than த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரா இல்லை நன் ஆஃப் த அபவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டாக இதான் நோட் பண்ண வேண்டியது. ஏ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு கொடுத்துட்டாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் மூவ்ஸ் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடோட பார்ட்டிகல்ஸ் எல்லாருமே வந்து அது வந்து அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை வந்து அட்டைன் பண்ணிடும். வேக்யூம் ப்ரெஷரும் அட்டைன் பண்ணாது, அது கிரேட்டர் ப்ரெஷரும் வந்து அட்டைன் பண்ணாது. எல்லா பார்ட்டிகல்ஸும் வந்து அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வந்து அட்டைன் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா த ப்ரெஷர் த்ரூ அவுட் த லிக்விட் மாஸ் இஸ் அட்மாஸ்பெரிக். அது எந்த கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஈக்குவல் டு ஜியாக இருக்கணும், அதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா பார்ட்டிகல்ஸும் வந்து அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை வந்து அட்டைன் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question, when the liquid is rotated about at a constant angular velocity about a vertical axis as a rigid body, the pressure intensity varies. ஓகே, லிக்விட் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரெஷர் இன்டென்சிட்டியும் ரேடியல் டிஸ்டன்ஸும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. லீனியர்லி வித் ரேடியல் டிஸ்டன்ஸா, இல்லைன்னா ஸ்கொயர் ஆஃப் த ரேடியல் டிஸ்டன்ஸா, இல்லை இன்வர்ஸ்லி எஸ் த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியல் டிஸ்டன்ஸா, இல்லை இன்வர்ஸ்லி ஆஃப் த ரேடியல் டிஸ்டன்ஸான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெர்டிக்கல் ஆக்சிஸில். இதில் ஆறுங்கிறது தான் வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ், ஹெச்ங்கிறது வந்து ஹைட்டு, இந்த ஸ்மால் ஹெச் அப்படிங்கிறது வந்து அந்த லிக்விட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அது. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச்ன்னு நமக்கு வந்து தெரியும். ரோ ஜி இன்டூ இந்த ஸ்மால் ஹெச் தான் வந்து அந்த லிக்விட் வந்து எந்த ஹைட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் ரேடியல் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் இன்டென்சிட்டி வேரிஸ் as the square of the radial distance. So P is directly proportional to R square. Option B is the right answer. Next question. An open cubical tank of 2 meter side is filled with water. If the tank is rotated with an acceleration such that half of the water spills out, then the acceleration is equal to. ஓகே, ஒரு கியூபிக்கல் டேங்க் இருக்குது, அது வந்து 2 மீட்டருக்கு வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. அதில் அந்த ரொட்டேஷன்னால் என்ன ஆகுது அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த வாட்டர் வந்து ஸ்பில் ஆகிடுது. அப்போ மிச்சம் அதில் இருக்கிற வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு தான் வந்து வாட்டர் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வாட்டர் வந்து 1 மீட்டருக்கு வந்து டிஸ்பிளேஸ் ஆகி மிச்சம் 1 மீட்டருக்கு தான் இருக்குது. இப்போ அதோட ஸ்லோப் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan theta is equal to a/g. இப்போ இந்த கண்டிஷனில் டேன் தீட்டாவோட வேல்யூ, ஸ்லோப்போட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 1 மீட்டருக்கு தான் வந்து வாட்டர் வந்து இருக்குது. ஸோ டேன் தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் இருக்கும். டேன் தீட்டா 1ன்னு இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ என்ன, tan 45 டிகிரி தான் வந்து 1. ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேன் தீட்டாக்கு பதிலாக 1ன்னு வந்துடும். ஸோ A will be equal to G. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. g/3கா, g/2கா, 2g/3கா, ஜிக்கான்னு கேட்குறாங்க. அங்கே மிச்சம் இருக்கிறது வந்து 1 மீட்டருக்கு தான் வந்து வாட்டர் இருக்குது. அதனால் தீட்டாவோட வேல்யூ வந்து அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/45ன்னு கிடைக்குது. tan தீட்டாவோட வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் ஜியும் சேமாக தான் இருக்கும். ஸோ A is equal to G. எதனால் அப்படின்னா tan 45 டிகிரி 1. So A is equal to G. So option D is the right answer. A right circular cylinder open at the top is filled with water and it is rotated about its vertical axis at such a speed that half of the liquid spills out. Then the pressure intensity at the center of the bottom is. Okay. ஒரு right circular சிலிண்டரை வந்து வச்சுருக்கோம், அது வந்து இட் இஸ் ஃபில்டு வித் வாட்டர். அதே மாதிரி அது வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் வந்து பாதி வந்து வெளியில் வந்துடுற மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது
சென்ட்ரல் இருக்கிற ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஓகே, இதோட ப்ரெஷர் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமோட சென்டரில் வந்து 0வாகவும் அதோட எண்ட்ஸில் வந்து மேக்ஸிமமாகவும் வந்து ப்ரெஷர் வேரியேஷன் வந்து இருக்கும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சென்டர் ஆஃப் த பாட்டமில் வந்து ப்ரெஷர் வேரியேஷன் என்ன இருக்கும், ப்ரெஷர் இன்டென்சிட்டியோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக ப்ரெஷர் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் 0வாகவும் அதோட சைடுக்கு போக போக அந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு சைட்ஸ்க்கு போக போக மேக்ஸிமமாக வந்து மாறும். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் இருக்கிற ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இதுவே வந்து சைட்ஸில் போக போக வந்து மேக்ஸிமமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0. Okay, next question. The horizontal component of a force on a curved surface is equal to. ஓகே, இவங்க வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்னு கேட்டிருக்காங்க. ஹரிசாண்டல் காம்பனண்ட்னா அதுக்கு வந்து it is equal to product of the pressure intensity at its centroid and area, force on a vertical projection of a curved surface, weight of the liquid vertically above the curved surface, force on the horizontal projection of the curved surface. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் ஏவும் சிவும் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராய்டு ஏரியா அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். அதே மாதிரி வெயிட்டுமே நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு கேட்டதுனால ஒன்று ஃபோர்ஸ் ஆன் த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கர்வ்ட் சர்ஃபேஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் ஆன் த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கர்வ்ட் சர்ஃபேஸாக தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை எடுக்கும் போது நம்ம வந்து வெர்டிக்கல் ப்ரொஜெக்டட் ஏரியா தான் வந்து எடுப்போம். இதுவே வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டட் ஏரியா தான் வந்து எடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஹரிசாண்டல் காம்பனண்ட் கேட்டதுனால இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸுங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஹரிசாண்டல் காம்பனண்ட்னா வந்து வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் எடுப்போம், வெர்டிக்கல் காம்பனண்ட்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் எடுப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A closed tank containing water is moving in a horizontal direction along a straight line at a constant speed. The tank also contains a steel balls and a bubble of air. If the tank is decelerated horizontally, then ஓகே, ஒரு ஹரிசாண்டல் க்ளோஸ்டு டேங்க் வந்து இருக்குது. அது வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் வந்து மூவ் பண்ணுறாங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில். அந்த டேங்க்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது, வாட்டரில் ஒரு ஸ்டீல் பால் இருக்குது, ஒரு பபுள் ஆஃப் ஏர் வந்து இருக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு நல்லா ஒன்று தெரியும் என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே டைரெக்ஷனில் வந்து இருக்காது. ஸ்டீல் ஒரு இடத்துல இருக்குது, ஸ்டீல் பால் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா பபுள் ஆஃப் ஏர் வந்து இன்னொரு டைரெக்ஷனில் வந்து இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து வெயிட்டுங்கிறது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். பபுள் ஆஃப் ஏர் வந்து வெயிட்டுங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் ஸ்டீல் பாலை வந்து கம்பேர் பண்ணும்போது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் டீசலரேட்டட் ஹரிசாண்டலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டீசலரேட் ஆகுது, ஆக்சிலரேட் ஆகலை. இப்போது அது டீசலரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan θவோட வேல்யூ வந்து -a/g வந்து சேஞ்ச் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசலரேஷன்னால அப்படி மாறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட வெயிட்டுங்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து அது மூவ் ஆகி அந்த பால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதுவே பபிள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால பபிள் வந்து பேக் எண்ட் அதான் ரியருக்கு வந்து மூவ் ஆகிடும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஹரிசாண்டல் அதான் இப்போ வந்து ஒரு க்ளோஸ்டு டேங்கை வந்து நம்ம வந்து டீசலரேட் பண்ணுறோம். அப்போது பால் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். பால் ஃப்ரண்ட்டுக்கு மூவ் ஆகுறதுனால அங்கே இருக்கிற இன்னொரு ஏர் பபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ ball will move into the front and bubble will move into the rear. So 1 and 4 is the right answer. Option B. அது எதனால பார்த்தீங்கன்னா பியூர்லி பிகாஸ் ஆஃப் டீசலரேஷன். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The eddy viscosity for a turbulent flow is. Eddy viscosity for turbulent flow is a function of temperature only, a physical property of the fluid, dependent on the flow, independent on the flow.
இப்போ இந்த எட்டி விஸ்காசிட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த டர்புலன்ட் ஃப்ளோ எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பவுசினஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, ரெனால்ட்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, பிராண்டில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சருங்கிறது எதுவுமே வராது, பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் வந்து சேஞ்சே வந்து ஆகாது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் வச்சுமே வந்து இங்கே எதுவுமே வந்து ஃபார்முலாஸ் வந்து வேரியே ஆகலை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எட்டி விஸ்காசிட்டி மெயினாக எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்ட் ஆன் த ஃப்ளோ. அந்த ஃப்ளோ வந்து என்ன நேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எட்டி விஸ்காசிட்டியோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வேறு இந்த டெம்பரேச்சர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே கிடையாது. அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த ஃப்ளோ வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக டர்புலன்ட் ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட் ஆன் த ஃப்ளோ மட்டும்தான். So option C is the right answer. Next question. Flow at a constant rate through a tapering pipe is. Okay. Tapering pipeல பார்த்தோம் அப்படின்னா ஏரியாங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை போக போக வந்து கம்மியாகும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக இருக்கும், போக போக வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து ஏரியா வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஏரியா வேரி ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக அது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவாக தான் இருக்கும். நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருந்தாலுமே அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. நம்ம வந்து ஸ்டெடியாக அன்ஸ்டெடியா அப்படிங்கிறத வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பார்ப்போம். யூனிஃபார்ம் ஃப்ளோவா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோவா அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் பார்ப்போம். அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி அண்ட் அன்ஸ்டடின்னு கம்பேர் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து அவங்க ஒன்றுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ அதனால் ஸ்டடி ஃப்ளோவாக இருக்கலாம். ஆனால் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால வந்து கண்டிப்பாக ஸ்டடி ஃப்ளோவாக தான் இருக்கும். டேப்பரிங் பைப்புன்னு கொடுத்துருக்கறதுனால ஏரியா வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால நான் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ வந்து 1 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். 1 and 4 ஆப்ஷன் பி. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் ரேட்டுங்கிறதுனால ஸ்டடி ஃப்ளோ, டேப்பரிங் பைப் ஏரியா கிராஸ் செக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. So option B is the right answer. Next question. In a two-dimensional incompressible steady flow around an airfoil, the streamlines are 2 cm apart at a great distance from the airfoil, where the velocity is 30 meter per second. Velocity near the airfoil, where the streamlines are 1.5 cm apart is. Okay. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர் அப்பார்ட்டில் இருக்கும்பொழுது அதோட வெலாசிட்டி வேல்யூ வந்து 30 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 1.5 சென்டிமீட்டர் அப்பார்ட்டாக இருக்கும்போது என்ன வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா வெலாசிட்டியும் அந்த டிஸ்டன்ஸும் எப்படி ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு தெரியணும். வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு தான் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 30 அப்படிங்கிறது என்னன்னா 2 சென்டிமீட்டர் அப்பார்ட்டில் இருக்கும்போது 30 மீட்டர் பர் செகண்டுங்கிறது அதோட வெலாசிட்டி வேல்யூ. அப்புறம் 1.5 சென்டிமீட்டர் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதோட வெலாசிட்டி நம்ம கேல்குலேட் பண்ணணும். டைரக்ட் இன்டர்போலேஷன் தான் இது. இதுலேருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 40 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 2 × 30 which is equal to b into 1.5 centimeter. அதுலேருந்து velocity value calculate பண்ணணும். Option C 40 meter per second is the right answer. The equation P by W plus V square by 2G plus Z is equal to constant is based on the following assumption regarding the flow of the fluid. Okay, Bernoulli equation ஓட assumptionsலாம் என்னென்ன வரும் அப்படிங்கிறது இவங்க கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெடி ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்கம்ப்ரெசிபிள் அலாங் அ ஸ்ட்ரீம் லைன். ஓகே, இது வந்து மூணுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஸ்டெடி ஃப்ரிக்ஷன்லெஸ் யூனிஃபார்ம் அலாங் அ ஸ்ட்ரீம் லைன், ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் யூனிஃபார்ம் அண்ட் அலாங் அ ஸ்ட்ரீம் லைன், ஸ்டெடி ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் யூனிஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஸ்டெடி ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்கம்ப்ரெசிபிள் அப்படிங்கிறது தான் வந்து ரைட்டான அசம்ஷன்ஸ். இது வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின் தான். ஸோ அதோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்டெடி ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்கம்ப்ரெசிபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். when the velocity distribution is uniform over the cross section, the correction factor for the moment is. Okay,
மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டரும் சரி கைனடிக் கரெக்ஷன் ஃபேக்டரும் சரி ரெண்டுமே வந்து 1 தான். ஸோ ஆப்ஷன் பி 1 இஸ் த. இங்கே வந்து யூனிஃபார்ம்னு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஃபார் கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகே, இவங்க வந்து லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டருக்கும் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கரெக்ஷன் ஃபேக்டரும் வந்து கண்டிப்பாக 0வாக இருக்காது. அது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஃபேக்டரும் சரி மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டரும் சரி ரெண்டுமே வந்து மினிமம் வேல்யூ 1 ஆச்சும் இருக்கணும். அதுக்கு கம்மியாகவோ இல்லை 0வாவோ கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ அதனால் கைனடிக் எனர்ஜி இஸ் 1 அண்ட் மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் 1. ஸோ ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 2 and 3, 2 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டுத்துக்குமே வந்து லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ வந்து 1, 0 கிடையாது. ரெண்டுத்துக்குமே வந்து லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ வந்து 1 தான். ஸோ ஆப்ஷன் டி. If the velocity is 0 over the half of the cross-sectional area and is uniform over the remaining half, then the momentum correction value is. Okay, momentum correction value கேட்டிருக்காங்க. ஆனால் velocity வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இட் இஸ் யூனிஃபார்ம் ஓவர் த ரிமைனிங் ஹாஃப்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து 0, அடுத்த ஹாஃபுக்கு வந்து யூனிஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 to a v by v average divided by a the whole square into dAங்கிறது தான் வந்து மொமெண்டம் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா. இதில் நமக்கு v ஆவரேஜ் முதல்ல கண்டுபிடிக்கணும். v ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து a/2, a/2லேருந்து ஏவா 2 இன்டெகிரேஷன் வந்து பண்ணுறோம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஹாஃப்க்கு யூனிஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஸோ 0 to a எடுக்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஏன்னா வந்து அவங்க வந்து வெலாசிட்டி காம்பனன்ட் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த காம்பனன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஏன்னா அது யூனிஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம்னா நம்ம 1ன்னு எடுத்துப்போம். ஸோ அதனால் a/2லேருந்து a எடுக்கும்பொழுது அதுக்கான வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v ஆவரேஜோட வேல்யூ வந்து v/2 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த v ஆவரேஜ்க்கான v/2ங்கிற வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் திருப்பியும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா v/v/2 the whole square a/2 to a. ஏன் a/2 to a எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஸோ இங்கே வந்து 4/a அப்படிங்கிறத காமனாக எடுத்தோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு a வந்து இன்டெகிரேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு b கிடையாது. vனா வந்து இதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு a இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ a - a/2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a/2 அப்படின்னு வரும். ஸோ 4/a into a/2ன்னு போட்டோன்னா 2. ஸோ பீட்டாவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. இதில் வந்து v ஆவரேஜுங்கிறத முதல்ல கேல்குலேட் பண்ணுறாங்க. அதை வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த v ஆவரேஜை வந்து அதே ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணுறாங்க. அப்படி இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டாவோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் C 2 இஸ் த ரைட் ஆன்சர்.